வெல்கம் டு கெம் 5. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 10ல் யூனிட் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். A chemical reaction involves breaking of old chemical bonds and formation of new chemical bonds. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் பொதுவாக என்ன நடக்குது, பாண்ட் வந்து பிரேக்கும் ஆகுது, ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆல்ரெடி இருக்கிற பாண்டெல்லாம் பிரேக் ஆகுது, அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, பிரேக்கிங் ஆஃப் ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ், ஃபார்மேஷன் புது பாண்ட்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகுது, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ கெமிக்கல் பாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட், இது வந்து ஒரு சேஞ்ச். இந்த சேஞ்ச் வந்து தானாகவும் நடக்கலாம், நம்மளாக எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஃபோர்ஸோ எனர்ஜியோ அப்ளை பண்ணியும் இந்த ரியாக்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ரைட், அப்போ இந்த சேஞ்ச் வந்து தானாக நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்பான்டேனியஸ். நம்மளாக ஏதாவது எக்ஸ்டர்னலாக ஹெல்ப் பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலியமாக வருது. ஸ்பான்டேனியஸாகவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலியமாக இருக்கலாம் அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். ரைட், டே டு டே லைஃப்பில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ரைட், முதல்ல இந்த கொஸ்டினை யோசிச்சு பாருங்கள். ஹவு டு பிளான்ட்ஸ் க்ரோ அண்ட் கெட் தேர் ஃபுட்? பிளான்ட் எப்படி வளருது, அது வந்து எப்படி வந்து ஃபுட்டை வந்து எடுத்துக்குது இல்லை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். பிளான்ட்ஸ் க்ரோ பை அப்சார்பிங் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தி எர்த். ஓகேவா, எர்த்தில் இருந்து தான் வந்து அதோட நியூட்ரியன்ஸை எடுத்துக்குது. அதுக்கு வேண்டிய நியூட்ரியன்ஸ் என்ன அப்படின்னா நிறைய மினரல்ஸ் தேவைப்படும். பொட்டாசியம், சோடியம், கால்சியம் இது மாதிரியான எலமெண்ட்ஸும் அதுக்கு தேவைப்படும். சல்ஃபேட்ஸ், கார்பனேட்ஸ் இது மாதிரியான காம்பவுண்ட்ஸும் அதுக்கு வந்து தேவைப்படும். அப்போ பிளான்ட்ஸ் வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நியூட்ரியன்ஸ் தேவை அப்படிங்கிறாங்க. இந்த நியூட்ரியன்ஸ்லாம் இருந்தால் தான் பிளான்ட் வந்து நல்லா வளரும். இதை வந்து எர்த்துலேருந்து எடுத்துக்கிடும். அண்ட் கெட் தேர் ஃபுட், அது வந்து எப்படி வந்து ஃபுட்டை எடுத்துக்குது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்னென்னா, சப்ஸ்டன்ஸ்க்கு அந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகிறதுக்கு நம்ம வந்து வாட்டரையும் கொடுக்குறோம், கார்பன் டை ஆக்சைடையும் கொடுக்குறோம். கார்பன் டை ஆக்சைடை வந்து அது அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்கிடும். ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்கிடும். வாட்டரை நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம் ரூட்லேருந்து, அது வந்து மண்ணிலேருந்து அப்படியே ரூட் மூலியமாகவே வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி எல்லா பார்ட்ஸுக்கும் அது வந்து அப்படியே அனுப்பும். ரைட், அப்போ இப்போ அது வந்து என்னெல்லாம் இன்டேக் பண்ணிக்குது அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றத இன்டேக் பண்ணுது, வாட்டர் அப்படின்றத இன்டேக் பண்ணுது. நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ், குளுக்கோஸ் கிடைக்கும். C6H12O6 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து பை ப்ராடக்ட். இந்த ஆக்சிஜன் தான் வந்து ஹியூமன்ஸ்க்கு ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ அது எங்கேருந்து நேச்சர் வந்து நேச்சுரலாகவே குளுக்கோஸ் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைட்லேருந்தும் வாட்டர்லேருந்தும் எடுத்துக்குது. இது ரெண்டு தான் அதுக்கு வந்து சோர்ஸ். வந்து இந்த சோர்ஸ்லேருந்து அது வந்து குளுக்கோஸ் அப்படின்ற ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா சன்லைட் வந்து எசென்ஷியல்ஸ். அதை தான் இந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. வாட்டர் வந்து அது ரூட் மூலிமா எடுத்துக்கிடும், அட்மாஸ்பியர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிடும். இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து நமக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஆர் ஏதாவது கிடைக்கிது அப்படின்னா, பை ப்ராடக்ட் கிடைக்கிதுன்னா அதுதான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறோம். கார்போஹைட்ரேட்ஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் C6H12O6 குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஆக்சிஜனும் வந்து அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகுது. இந்த ஆக்சிஜன் வந்து ஹியூமன்ஸ்க்கு ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. சன்லைட் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம். ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து டார்க் ரியாக்ஷன், லைட் ரியாக்ஷன் இருக்குது. லைட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா சன்லைட் தேவை, டார்க் ரியாக்ஷன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட்லேயும் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி. ரைட், இது ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹவு டு வி கெட் ஹீட் எனர்ஜி ஃபார் குக்கிங்? இப்போ நம்ம வந்து ஒரு குக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து என்ன தேவை, ஹீட் எனர்ஜி தேவை. இந்த ஹீட் எனர்ஜிக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஃபியூலை பர்ன் பண்ணுறோம். அதாவது வந்து கம்பஷன் ஆஃப் ஃபியூல்ஸ் அப்படிம்பாங்க. கம்பஷன் அப்படின்னா ஹீட்டிங் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அதை கம்பஷன்ஸ் அப்படின்ற சொல்லணும். கம்பஷன் ஆஃப் ஃபியூல்ஸ் தட் ரிலீசஸ் ஹீட் எனர்ஜி விச் இஸ் நெசசரி ஃபார் குக்கிங். நம்ம ஒரு குக்கிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஹீட் தேவைப்படுது. அந்த ஹீட்டுக்கு என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு ஃபாசில் ஃபியூல்ஸ் ஆர் ஏதாவது ஒரு வுட்டை பர்ன் பண்ணலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபியூவல் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அந்த ஃபியூவல் தான் வந்து ஹீட் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது, அதான் வந்து குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. ரைட், ஒய் டஸ் அயன் கெட்ஸ் ரஸ்ட் ஆன் இட்ஸ் எக்ஸ்போஷர் டு வாட்டர் ஆர் ஏர்? இப்போ ஒரு அயன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதை கொஞ்சோண்டு வந்து எக்ஸ்போஷர் பண்ணுறோம். எப்படின்னா வாட்டர் அல்லது ஏர் இதெல்லாம் வந்து காற்றும் தண்ணியும் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் அந்த அயன் வந்து துரு பிடிச்சிருது. இப்போ ஒரு இரும்பு கார் எடுத்துருக்கோம். ஓகேவா, காரில் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டீல் தான் நிறைய இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல கொஞ்ச நாள் வச்ச உடனே நிறைய இடத்துல அப்படியே ஒரு மாதிரி கலர்லாம் ஃபேட் ஆகி ஒரு மாதிரி ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு.
இந்த ரஸ்டிங் எதனால் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அயன் வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அயன் வந்து ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல 3 ப்ராசஸ் என்னெல்லாம் பார்த்தீங்க. பிளான்ட் வந்து வளருது, ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறோம். ரெண்டாவது வந்து கம்பஷன் ஆஃப் ஃபியூல்ஸ், குக்கிங்கில் வந்து ஒரு ஹீட் எனர்ஜி தேவைக்காக ஃபியூவலை வந்து நம்ம வந்து எரிக்கிறோம், கம்பஷன் ஆஃப் ஃபியூல்ஸ். அப்புறம் இப்போ பார்த்தா ரஸ்டிங். இது எல்லாமே என்ன அப்படின்னா கெமிக்கல் ப்ராசஸ். ஓகேவா, இதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராசஸ் கிடையாது, கெமிக்கல் ப்ராசஸ். அப்போ கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா அதில் வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க. கெமிக்கல் ப்ராசஸ்க்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ரைட், கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்றதுக்கு ஒரு சின்ன 2 லைனில் கொடுத்துருப்பாங்க. இன் கெமிக்கல் ப்ராசஸ் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன் த மெட்டீரியல் விச் அண்டர்கோஸ் சேஞ்சஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு நியூ மெட்டீரியல். அந்த ரியாக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி அது வேறு ஃபார்மில் இருந்திருக்கும், ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது வேறு ஃபார்முக்கு மாறி இருக்கும். இப்போ இந்த கார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரஸ்டிங்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி கார் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும், நல்ல பளபளன்னு வந்து ஷைனியாக இருந்திருக்கும், எந்த ரஸ்ட்டுமே இல்லாமல் கொஞ்சம் லுக்காகவும் வந்து அழகாகவே இருந்திருக்கும். பட் இப்போ வந்து ரஸ்ட்லாம் ஆனதுக்கப்புறம் கார் வந்து ரொம்ப வந்து டேமேஜான மாதிரி இருக்கும், அதோட லுக்கு ஸ்பாயில் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய பெயிண்ட் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உதிர்ந்துருச்சு. ரைட், இப்போ அந்த காரோட டென்சைல் ஸ்ட்ரென்த்தும் லைட்டாக குறைஞ்சிருக்கும். அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ இப்போ அப்படி இல்லை. அப்போ ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்மில் இருந்திருக்கும், ஆனால் அது வேறு ஒரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ரைட், இந்த சாப்டரில் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? ஓகேவா, இந்த சாப்டரில் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட நேச்சர், அதோட டைப்ஸ். நேச்சர் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இதை மட்டும்தான் வந்து இந்த சாப்டரில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். வாட் ஹேப்பன்ஸ் டூரிங் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் என்ன தான் நடக்குது இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறாங்க. இன் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆட்டம்ஸ் ஆஃப் ரியாக்டிங் மாலிகுல்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ், ரியாக்டிங் மாலிகுல்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் ரீஅரேஞ்ச்டு டு ஃபார்ம் ஏ நியூ மாலிகுல்ஸ். ஆட்டம்ஸும் வந்து மாலிகுல்ஸும் ஜஸ்ட் வந்து ரீஅரேஞ்ச் ஆகிக்கிடுது. ஓகேவா, ஒரு மாலிகுல்ஸில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும், அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் ஆகி நமக்கு வந்து ஒரு புது மாலிகுலை ஃபார்ம் பண்ணுது. ரெண்டாவது வேறு எப்படிலாம் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ் ஆர் புரோக்கன், நியூ கெமிக்கல் பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம். இதை தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். மூணாவது என்ன அப்படின்னா பாண்ட் பிரேக்கிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம், பாண்ட் ஃபார்மேஷன் ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறோம். பாண்ட் வந்து பிரேக் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து எனர்ஜி சப்ளை பண்ணணும், அதான் கொடுத்துருப்பாங்க. பாண்ட் பிரேக்கிங் அப்சர்வ்ஸ் எனர்ஜி, எனர்ஜியை அப்சர்வ் பண்ணால் தான் பாண்ட் வந்து பிரேக் ஆகும். பாண்ட் வந்து பிரேக் ஆகணும் அப்படின்னா எனர்ஜியை அப்சர்வ் பண்ணணும். அதே இது பாண்ட் ஏதாவது ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா பாண்ட் ஃபார்மேஷன் ரிலீசஸ் எனர்ஜி, எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற சொல்கிறாங்க. மொத்தம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் என்னென்ன நடக்குது அப்படின்னா ஆட்டம்ஸ் வந்து ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறோம், ஆட்டம்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ் பிரேக் ஆகும், நியூ கெமிக்கல் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். பாண்ட் பிரேக் ஆகணும் அப்படின்னா எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும், பாண்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும். ரைட், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஓகேவா, நேச்சர் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இது வரைக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஹவ் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரெப்ரசென்டட். இப்போ இதுக்காக வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எடுத்தால் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், மீத்தேன் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படிங்கிறோம். ஆனால் வந்து இது வந்து ஒரு வேர்டிங்ஸ் மாதிரி இருக்குது, ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது. இதை நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ஸ் ஃபார்மெட்டில் எழுதணும் அப்படிங்கிறோம். அப்போ இப்படி எழுதுனா கரெக்டாக இருக்குமா அப்படின்னா மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இதுக்கு பேர் வந்து கிவ்ஸ் அப்படின்னு சொல்லி வாசிக்கணும், ஆரோ மார்க்குன்னு சொல்லக்கூடாது, கிவ்ஸ். மீத்தேன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன், இது ரெண்டும் சேருது, கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஓகே, இதில் வந்து இந்த ஆரோ மார்க்குக்கு லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, இது என்ன சொல்லணும் அப்படின்னா ரியாக்டன்ட் அப்படின்றத சொல்லணும். ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா ரியாக்டன்ட், இங்கே 2 ரியாக்டன்ட் இருக்குல்ல, அதனால் ரியாக்டன்ஸ் ப்ளூரல். கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இருந்துச்சுன்னா ப்ராடக்ட், கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது வாட்டரும் இருக்குது அப்படின்றதுனால இது வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற சொல்கிறோம். அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன இருக்கணும், ரியாக்டன்ஸ் இருக்கணும், ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். ஆரோ மார்க்குக்கு லெஃப்ட் சைடில் இருந்தால் ரியாக்டன்ஸ், ரைட் சைடில் இருந்தால் ப்ராடக்ட். ஓகே, அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாமா அப்படின்னா இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுல தப்பான ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை இப்படி ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் தப்புன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மீத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இந்த மீத்தேனில் என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குது, இதில் என்ன எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எந்த ஐடியாவுமே இல்லை. METHNE அப்படின்னு எழுதுனா அதில் கார்பன் இருக்கா, ஆக்சிஜன் இருக்கா, ஹைட்ரஜன் இருக்கா, நைட்ரஜன் இருக்கா, எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கல. அப்போ வந்து இந்த மாதிரி எழுதாமல் ஒரு சிம்பிள் மாதிரி நம்ம கொடுக்கணும். ஓகேவா,
அந்த சிம்பிளுமே வந்து இப்போ கார்பன் அப்படின்னா சி அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்குது, ஹைட்ரஜன் அப்படின்னா ஹைச் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த சிம்பிள்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் ஃபார்முலா. அப்போ ஒரு ஈக்குவேஷன்ஸை நம்ம எழுதும் போது எல்லாத்துக்குமே செப்பரேட் ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாஸை தான் யூஸ் பண்ணணும். மீத்தேன் அப்படின்னா CH4 அப்படின்ற சொல்கிறோம். ஆக்சிஜன் அப்படின்னா O2. கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா கார்பன் டைனா 2, ஆக்சைடு CO2 ப்ளஸ் வாட்டர் அப்படின்னா H2O. அப்போ மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன்ன்றது எப்படி எழுதணும்? CH4 ப்ளஸ் O2. கார்பன் டை ஆக்சைடுன்றதை யூஸ் CO2 ப்ளஸ் வாட்டர் H2O அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். ரைட். இப்போ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஈக்குவேஷன் அப்படின்னா இது வந்து இன்கம்ப்ளீட் அப்படிங்கிறாங்க. இதை வந்து இன்கம்ப்ளீட் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு கம்ப்ளீட் ஈக்குவேஷன்ஸ்னால் எப்படி இருக்கணும்? கம்ப்ளீட் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்களோ, ரியாக்டண்ட்டில் என்ன எலமெண்ட் இருக்கோ அதே எலமெண்ட் ப்ராடக்டில் இருந்திருக்கணும். இங்கே எவ்வளோ நம்பர் ரியாக்டன்ஸ் இருந்துச்சோ அதே எலமெண்ட் வந்து ப்ராடக்ட்லேயே இருந்திருக்கணும், அதே நம்பர்ஸில் இருந்திருக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கார்பனுக்கு எவ்வளோ நம்பர் இருக்குது? 1. ப்ராடக்ட்டில் எவ்வளோ நம்பர் இருக்குது? 1. இது கரெக்ட். அதே மாதிரி ஹைட்ரஜன் பாருங்கள், ரியாக்டண்ட்டில் எவ்வளோ நம்பர் இருக்குது? 4. நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி எழுதியிருந்தோம்? H2O மட்டும் எழுதியிருந்தோமா? அப்போ இங்கே 4 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட நம்பர் பேலன்ஸ் ஆகலை. பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம ஏதாவது வந்து கோஎஃபிஷியன்ஸ் ஆட் பண்ணணும். அந்த கோஎஃபிஷியன்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 2 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ண உடனே ஹைட்ரஜனோட நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற 2வையும் இங்கே இருக்கிற 2வையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 ஹைட்ரஜன். அப்போ ரியாக்டன்ட்லேயும் 4 ஹைட்ரஜன், ப்ராடக்ட்லேயும் 4 ஹைட்ரஜன். ஓகே, அப்போ கார்பன் பேலன்ஸ் ஆயிடுச்சு, ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் பார்க்குறோம். ஆக்சிஜன் இங்கே வந்து O2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை தான் நம்ம இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். O2 அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா CO2 ப்ளஸ் H2O. இங்கே 3 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்படின்னா பேலன்ஸ் ஆகலை. ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம்? இங்கே வந்து 2 ஆட் பண்ணியிருப்போம். அப்போ CO2 ப்ளஸ் 2H2O அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இங்கே 2 ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜன். H2H2O அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 2 × 1 2. அப்போ 2 ஆக்சிஜன் இங்கே இருக்குது, இங்கே 2 ஆக்சிஜன். டோட்டலாக வந்து ப்ராடக்ட்டில் 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ ரியாக்டன்ட்லேயும் 4 ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா தான் அது பேலன்ஸ்டு. அப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் 2 ஆட் பண்ணிக்கிறோம். 2 × 2 4. அப்போ கார்பன் லெஃப்ட் சைட்லேயும் 1, ரைட் சைட்லேயும் 1. ஹைட்ரஜன் லெஃப்ட் சைடில் 4, ரைட் சைட்லேயும் 4. ஆக்சிஜன் லெஃப்ட் சைடில் 4, ரைட் சைட்லேயும் 2 + 2 4. அப்போ எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இது இப்போ கம்ப்ளீட் பேலன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா இதுவும் கம்ப்ளீட் பேலன்ஸ் ஈக்குவேஷன் கிடையாது. கம்ப்ளீட் பேலன்ஸ் ஈக்குவேஷனில் அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறீங்களோ அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ மீத்தேன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா கேஸ் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். மீத்தேன் அப்படின்றது கேஸ் அப்படின்னா G அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஆக்சிஜன் அப்படின்றது கேஸ். ஃபார்ம் ஆகிறது கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் வேப்பர் தான் ஃபார்ம் ஆகும், வாட்டர் லிக்விடாக ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? அப்போ அதுவுமே என்ன அப்படின்னா கேஸ். அப்போ மீத்தேன், ஆக்சிஜன் ரெண்டுமே கேஸ். 2 கேஸியஸ் ரியாக்டன்ட் கம்பைண்ட் ஆகி 2 கேஸியஸ் ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுது. வாட்டர் வேப்பராக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ரைட். அப்போ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் ஈக்குவேஷன். ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் ஈக்குவேஷனில் இப்போ என்னெல்லாம் இருக்கணும்? அதில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வந்து காம்போசிஷனாக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கணும். என்னென்ன காம்போசிஷன்ஸ் இருக்குது, கார்பன் இருக்கா, ஹைட்ரஜன் இருக்கான்றது பார்க்க முடியணும். அந்த கெமிக்கல் காம்போசிஷன்ஸோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்கணும். ரியாக்டண்ட்டுக்கும் சரி ப்ராடக்ட்டுக்கும் சரி ஃபிசிக்கல் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ்னால் ஏதாவது ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா ஹீட்டிங், கூல் பண்ணுறோம் அப்படின்னா கூலிங் அப்படின்றதுலாம் எழுதணும். ரைட். சிம்பிள் ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து எஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லி சிம்பிள் யூஸ் பண்ணணும். அதை வந்து பேரந்தசிஸில் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தோம்ல, இப்போ வந்து மீத்தேன் அப்படின்றது கேஸ். அதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன்? கேஸ் அப்படின்ற வார்த்தையெல்லாம் எழுத தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து பேரந்தசிஸ்னால் ப்ராக்கெட். ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் G அப்படின்னு சொல்லி போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். G அப்படின்னா என்னென்னா கேஸஸ். இந்த இடத்துல இருக்குல்ல, எஸ் அப்படின்றது சாலிட், எல் அப்படின்றது லிக்விட். இது வந்து எல். ஓகேவா? எல் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர் தான் மென்ஷன் பண்ணணும், கேப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிள் யூஸ் பண்ணும்போது ஸ்மால் தான் யூஸ் பண்ணணும். எஸ்னா சாலிட், எல்னா லிக்விட், G அப்படின்னா கேஸ், ஏக்யூ அப்படின்னா ஆக்வஸ் சொல்யூஷன். ஆக்வஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா அதில் வந்து சால்வெண்ட் வந்து வாட்டராக இருக்கணும். ஏதாவது ஒரு சொல்யூட்டை சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணியிருக்கணும். அந்த சால்வெண்ட் வந்து கண்டிப்பாக வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்து சொல்யூஷன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த சொல்யூஷன்ஸ் வந்து ஏக்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், ஒரு சால்ட் நான் எடுத்துக்கிறேன், டேபிள் சால்ட் எதாவது எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? டேபிள் சால்ட் எடுத்துக்கிறேன், இதோட வந்து வாட்டரில் ஆட் பண்ணுறேன். டேபிள் சால்ட் வந்து வாட்டரில் வந்து நல்லா டிசால்வ் ஆயிரும். இப்போ எனக்கு ஃபார்ம் ஆனது என்ன அப்படின்னா சால்ட்டு சொல்யூஷன். சால்ட் வாட்டர்னு சொல்லக்கூடாது, சால்ட்டு சொல்யூஷன்.
இந்த சால்ட் சொல்யூஷனில் என்னெல்லாம் இருக்குது? சொல்யூட். டேபிள் சால்ட் வந்து கரைஞ்சிருக்குல்ல, அது சொல்யூட். எதில் கரைஞ்சிருக்கு? வாட்டர்ன்றதில் கரைஞ்சிருக்கு, அதுதான் சால்வெண்ட். அப்போது சால்ட் சொல்யூஷன், சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தது தான் சொல்யூஷன். சொல்யூட், சால்வெண்ட். இதில் சால்வெண்ட் வாட்டராக சூஸ் பண்ணிங்கன்னா அந்த சொல்யூஷனுக்கு பேர் ஆக்வஸ் சொல்யூஷன் அப்படிம்பாங்க. ஓகே, அப்போ எஸ் அப்படின்னா சாலிட், எல்னா லிக்விட், ஜீனா கேஸ், ஏக்யூ அப்படின்னா ஆக்வஸ் சொல்யூஷன்ஸ். இதுதான் வந்து நம்ம வந்து ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதும் போது ஃபிசிக்கல் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸை ப்ராக்கெட்டில் தான் யூஸ் பண்ணணும், ஸ்மால் லெட்டரில் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல எல்லாமே நம்ம ஸ்மால் லெட்டரில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட். அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்க? இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட இன்ட்ரோடக்ஷன். ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ்லாம் பிரேக் ஆகணும், நியூ கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகணும். இது ஸ்பான்டேனியஸாகவும் நடக்கலாம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம ஏதாவது அப்ளை பண்ணியும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு பிளான்ட் எப்படி வளருது, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்ற சொல்லியிருப்போம். ரெண்டாவது, ஒரு குக்கிங்க்கு ஹீட் எனர்ஜி எப்படி கிடைக்குது, கம்பஷன் ஆஃப் ஃபியூவல்ஸ் அப்படின்றத சொல்லியிருப்போம். ஒய் டஸ் அயன் கெட் ரஸ்ட்? ஒரு ரஸ்ட்டு வந்து அயன் வந்து ஏன் வந்து ரஸ்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. இது வந்து ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ். அயன் வந்து எஃப்இ 0 ஸ்டேட்லேருந்து எஃப்இ வந்து +3 அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆகும். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறோம். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் மெட்டீரியல்ஸ் வந்து ஏதாவது வந்து ஒரு சேஞ்ச் ஆகணும். ஆல்ரெடி இருக்கிற மெட்டீரியல் சேஞ்ச் ஆகி நியூ மெட்டீரியல்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறோம். அப்புறம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் என்னெல்லாம் நடக்கும்? ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ரீஅரேஞ்ச் ஆகி மாலிகுல்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஓல்டு கெமிக்கல் பாண்ட் பிரேக் ஆகும், நியூ கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகும். பாண்ட் வந்து பிரேக் ஆகணும் அப்படின்னா எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும், ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட ரெப்ரசன்டேஷன்ஸ். இதை வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பஷன் பார்த்தோம், மீத்தேனும் ஆக்சிஜனும் கம்பைண்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் ஃபார்ம் பண்ணுது. இதை வந்து வேர்டிங்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஃபார்முலாஸாக ரெப்ரசென்ட் பண்ணணும். ஃபார்முலாஸாக ரெப்ரசென்ட் பண்ணும்போதும் பேலன்ஸ் பண்ணி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் ரியாக்டன்ட்டில் இருக்கோ அதே போல் ப்ராடக்ட்லேயும் இருந்திருக்கணும். அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதை தான் வந்து கம்ப்ளீட் பேலன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்ற சொல்லியிருப்போம். ரைட். இது வந்து ஜஸ்ட் வந்து சிம்பிள் ஃபிசிக்கல் ஸ்டேட், அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.